என் தங்கப்பிள்ளையே, சரியாக பஞ்சமி இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த தாயானவள் எனக்கு எத்தனை சந்தோஷம் தெரியுமா என் பிள்ளையோடு பேசுவதில். என் குழந்தைக்கு நல்லதொரு செய்தியினை இன்று கொண்டு உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். வளர்பிறை பஞ்சமி திதியில் என் பிள்ளையோடு நான் பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணமும் உண்டு. என் பிள்ளையை நீண்ட காலமாக ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்ட இன்று உனக்கு ஒரு நல்ல செய்தியினை தருகின்றேன். என் பிள்ளையை, நான் சொல்வது போல இன்று இரவு நீ செய்து விட்டால் போதும். நாளைய விடியலில் நிச்சயமாக உன்னை விட்டு மிக பெரிய தீய சக்தி ஒன்று விலகி ஓடும். என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த 2 பொருட்களையும் சேர்த்து வைத்து உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நீ உறங்க வேண்டும். விடியலில் அதை நான் சொல்வது போல நீ எரித்து விட வேண்டும். என் குழந்தையே, உன் தலையை சுற்றித்தான் அதை எரிக்க வேண்டும். ஏனென்றால் நீண்ட காலமாக நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னவென்று அம்மா சொல்லவா? இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ, எந்த பிள்ளையெல்லாம் இந்த பிரச்சனைகளால் தவித்து கொண்டிருக்கின்றாயோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இதனை செய்தால் நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும். என் தங்கமே, எந்த ஒரு செயலிலுமே முழுமையாக ஈடுபட நாட்டம் இல்லாமல் இருப்பது, எதை செய்தாலும் மனதிற்குள் ஒரு சோம்பேறித்தனம் குடிகொண்டிருப்பது, இன்று இல்லை நாளை செய்து விடலாம் என்று நினைப்பது, அது மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே ஒரு உறக்கத்தோடு இருப்பது, எப்பொழுது படுக்கலாம், எப்பொழுது நாம் சற்று நேரம் உறங்கலாம் என்று தனக்கு படுப்பதற்கான நேரத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருப்பது, எங்கு சென்றாலும் உட்கார முடிவதில்லை, எப்பொழுதும் எதிலாவது சாய்ந்து இருக்க வேண்டும் என்றே தோன்றுகின்றது. எந்த ஒரு செயலிலும் வெற்றியை பெற முடியவில்லை. அதை பெற முடியவில்லை என்றவுடன் அடுத்தது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற எண்ணம் சுத்தமாக இல்லை. அதாவது சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால், எந்த ஒரு விஷயத்திலுமே உனக்கு நாட்டமில்லாமல் நீ செய்து கொண்டிருந்த நல்ல செயலில் கூட உனக்கான அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமலும் நீ தவித்து நின்று கொண்டிருந்தாயானால், நிச்சயமாக நான் சொல்வதை செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கை சில விஷயங்களில் அதிகமான கஷ்டங்களை கொடுத்துவிடும். அதுபோலத்தான் உனக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது, எப்படி நாம் இதனை சமாளிப்பது என்று தெரியாமல் என் குழந்தை விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். இதற்குத்தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்கள் இருந்த பொழுதெல்லாம் அதை கண்டு சந்தோஷப்பட்ட மனிதர்கள் ஒரு சிறு துளி அளவு நீ முன்னேறி வந்து விட்டாய் என்றால் அது அவர்களுக்கு பொறுப்பதில்லை. எப்படி இவர்கள் முன்னேறினார்கள், இவர்கள் எப்படி இந்த நிலையை அடைந்தார்கள் என்று எண்ணி பொறாமைப்படுவதோடு மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் அது இருக்கின்றது இது இருக்கின்றது என்று நீ சொல்வதை கேட்டு உனக்கு கண் திருஷ்டியையும் வைத்து விடுகின்றார்கள். திருஷ்டியில் பொல்லாதது கண் திருஷ்டி அல்லவா? ஒருவர் மீது ஏக்கம் கொண்ட பார்வையில் பார்த்து விட்டாலே போதுமே, எப்படி இவர்களிடத்தில் இதுவெல்லாம் இருக்கின்றது என்று அவர்கள் சொல்கின்ற அந்த ஒரு வார்த்தையே போதும் உன் வாழ்க்கையை அப்படியே பஸ்பமாக்கிவிடும். என் பிள்ளையே, அடுத்தடுத்து நீ செய்ய நினைக்கின்ற எல்லா செயல்களிலும் உனக்கு தோல்விதான் கிடைக்கும். நீ எந்த செயலையும் செய்ய முடியாமல் முடக்கப்படுவாய். என் நேரமும் ஓர் மூலையிலேயே படுத்து கிடக்கத்தான் நீ நினைத்து கொண்டிருப்பாய். உன்னால் சுறுசுறுப்பாக எதையுமே செய்துவிட முடியாது. இது போன்ற நிலை உனக்கு இருக்கிறது என்பதனை அம்மா உணர்ந்து கொண்டேன். நீ சரியாக இந்த வளர்பிறை பஞ்சமி திதி இரவில் இதனை செய்யும் பொழுது இந்த வராகியின் அருளோடு சேர்ந்து உனக்கான பலன் சர்வ நிச்சயமாக கிடைத்துவிடும். அப்படி உன் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்க வேண்டிய பொருள் என்ன தெரியுமா? அதற்கு உனக்கு தேவை ஒரு கிராம்பு, ஒரு கற்பூரம்.
பச்சை கற்பூரம் இருந்தால் அதை வைக்கலாம். இல்லை என்றால் நீ சாதாரணமாக வைக்கக்கூடிய கற்பூரம் ஒன்றும் ஒரு கிராம்புவையும் சேர்த்து ஒரு காகிதத்தில் மடித்து உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு நீ உறங்க வேண்டும். என் பிள்ளையே, உறங்கச் செல்வதற்கு முன்பாக ஒரு முறை மனதிற்குள் நல்லபடியாக தெய்வத்தை வணங்கு. இன்று பஞ்சமி திதி என்பதனால் இந்த இரவில் உன் தாயானவள் என்னை நினைத்துக்கொள். இந்த வார்த்தாளி உனக்கு இன்று நல்லது செய்வாள். உன்னை ஆட்டி படைக்கின்ற கண் திருஷ்டிகளும் தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை நீ புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உன் மனதிற்குள் கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ கடவுளை வணங்கிவிட்டு என் பிள்ளை அதன் பிறகு நீ உறங்கச் செல்ல வேண்டும். என் தங்கமே, உனக்குள் இருக்கின்ற அத்தனை கண் திருஷ்டிகள், அதாவது உன்னை வந்து பிடித்த அத்தனை எதிர்மறை சக்திகளும் உன்னை விட்டு மெதுவாக நீங்கும். உன்னை விட்டு அது நீங்குவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு அதன் பிறகு உன்னுடைய மனதிற்குள் ஏற்படுகின்ற ஒரு சுறுசுறுப்பு, இது நாள் வரையிலும் உனக்கு எந்த அளவிற்கு சோம்பேறித்தனம் இருந்ததோ அந்த அளவிற்கு உனக்குள் இருக்கின்ற அந்த சோம்பேறித்தனங்கள் எல்லாம் வெளியேறி எப்பொழுதும் சுறுசுறுப்பாக நீ காணப்படுவாய். இதனை நீ விடியலில் எழும்பும் பொழுதே ஏறக்குறைய புரிந்து கொள்வாய். அதன் பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதிகாலையில் நீ எழுந்ததும் நேராக அதை எடுத்துக்கொண்டு கிழக்கு முகமாக நோக்கி நின்றுவிட்டு அதனை நீ கடிகாரம் சுற்றும் திசையில் உன் தலையை சுற்றி ஒரு முறையும், அடுத்தது கடிகாரத்திற்கு எதிர் திசையில் சுற்றுவது போல 6 முறையும் உன்னுடைய தலையை சுற்றிவிட்டு அதனை ஒரு அகல் விளக்கை எடுத்து அதற்குள் வைத்து நெருப்பை மூட்டிவிடு. என் பிள்ளையே, நீ நிற்கின்ற இடத்திலேயே அதனை அப்படியே வைத்துவிடு. உன் முன்னாலேயே அது அப்படியே கருகி போகட்டும். உன்னை பிடித்த அத்தனை கண் திருஷ்டிகளும் அப்படியே அந்த புகையோடு புகையாக வெளியேறிவிடும். என் பிள்ளை, நான் சொல்கின்ற விஷயம் நீ சரியாக புரிந்து கொள். அதிகாலை எழுந்ததும் அதனை எடுத்துக்கொண்டு நீ வெளியில் வந்து விடு. வெளியில் வந்து உன்னுடைய வலது கையில் அந்த காகிதத்தை உள் வைத்து மடித்துக்கொண்டு உன்னுடைய தலையை வலதுபுறமாக ஒரு முறையும் அந்த வலக்கையை வைத்தே இடதுபுறமாக 6 முறையும் சுற்றிவிட்டு அதனை ஒரு மண்ணாலான அகல் விளக்கில் போட்டு நீ நெருப்பை மூட்டிவிட வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய காலுக்கு கீழே எரிகின்ற அந்த தீவானது எரிந்து வருகின்ற அந்த கரிய புகையோடு உன்னுடைய கண் திருஷ்டியும் அப்படியே மறைந்து போகும். என் தங்கமே, பொதுவாக தினமும் இரவில் கற்பூரத்தால் தலையை சுற்றி வாசலில் எரித்து விடுவது நல்லது. இது இன்று ஒரு நாள் உனக்கு மிக அதிசக்தி வாய்ந்த நாளாக இருப்பதனால், என் பிள்ளைக்கு இது போன்ற பிரச்சனை இருப்பதனால் இன்று உன்னை நான் செய்யச் சொல்கின்றேன். நிச்சயமாக கோடான கோடி பலன்கள் என் பிள்ளைக்கு கிடைத்துவிடும். என் குழந்தையே, பஞ்சமி இரவில் இந்த வராகியோடு நீ பேசுகின்ற நேரத்தில் உனக்கான பிரச்சனைகள் நீங்குவதற்கான வழிமுறைகளையும் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, மனதிற்குள் எந்த விதமான கலக்கமும் இல்லாமல், எந்த விதமான சஞ்சலங்களும் இல்லாமல் உனக்கான விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கப் போகின்றது என்பதனை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை அடையப் போகின்றாய் என்கின்ற நம்பிக்கையோடு இதை நீ செய்து பார். இன்று இந்த வராகி உன்னை முழுமையாக ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த அம்மா உன் இல்லத்திற்கு வந்துவிட்டேன். என் பிள்ளையே, எந்த சந்தேகமும் தேவையில்லை. வராகி இருக்கின்றாளா இல்லையா என்று. அம்மா உன் இல்லத்தில் இருந்துதான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். சரியாக 6:18 அம்மா அங்கு வந்து அமர்ந்து விட்டேன். அதன் பிறகுதான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, எப்பொழுதும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பவள் இந்த வராகி என்பது உனக்கு மனதிற்குள் முழுமையான நம்பிக்கையாக இருந்திருந்தால் நிச்சயமாக இன்று நான் சொல்கின்ற விஷயத்தை நீ செய்யாமல் விட்டு விடாதே. பல நன்மைகள் உனக்கு கிடைக்கும். உன்னை ஆட்டி படைத்த கண் திருஷ்டிகளும் தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகி ஓடும். வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ கண்கூடாக காண்பாய். எல்லா மாற்றங்களையும்
ஓரிரவில் நான் நடத்தி கொடுக்கின்றேன். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.